அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி தமிழ் வலை மூலமாக பல பயனுள்ள தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைக்கு ஒரு தகவலை பார்க்கவிருக்கிறோம். ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணவங்க அதனுடைய ஸ்டேட்டஸை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அதில் MOLKSA அப்படி சொல்லி டைப் பண்ணி என்டர் கொடுங்க. நீங்கள் என்டர் கொடுத்ததும் அதில் பல லிங்குகள் வரும். அதில் ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அப்படிங்கிற அந்த லிங்குக்குள்ளாடி போங்க. போன உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது அரபியில் இருக்கும். நீங்கள் அதை மாற்றுறதுக்கு கூகுள் டிரான்ஸ்லேஷனை பயன்படுத்தி நீங்கள் மாற்றிக்கிங்க. இதில் என்கொயரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதில் உள்ளே போனீங்கன்னா அதில் நிறைய காலங்கள் இருக்கும். அதில் குவாரி ஃபார் லேபர் ஆஃபீஸ் சர்வீஸ் அப்படிங்கிற காலத்தில் ஸ்டார்ட் த சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குவாரி ஃபார் லேபர் ஆஃபீஸ் சர்வீஸ் அப்படி சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சர்வீஸ் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அதில் நீங்கள் சைடில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஏஜெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஆர்டர் நம்பரு, இன்னொன்று ஒர்க்ஸ் ரெசிடென்சி நம்பர். அதில் உங்களுக்கு ஆர்டர் நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் ஆர்டர் நம்பரை கொடுங்க. அப்படி தெரியலை அப்படின்னா கீழே உள்ள ரெசிடென்சி நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இகாமா நம்பரை அதில் டைப் பண்ணுங்கள். கீழே உள்ள அந்த கேப்சா கோடை பக்கத்தில் இருக்கிற அந்த கட்டத்தில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள சர்ச் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கான சர்ச் ரிசல்ட் அதில் கீழ்ப்பக்கத்தில் வரும். இதில் எந்த ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணாததுனால ரிக்வெஸ்ட் வைக்காததுனால எதுவும் காட்டலை. நோ ரிக்வெஸ்ட் ஹேஸ் பீன் சப்மிட்டட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஏ சர்வீஸ் டு த ஒர்க் அப்படிங்கிற அந்த மெசேஜ் காட்டிருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் நீங்கள் கொடுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் காட்டும். சரியா? இப்படி நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் சர்வீஸை செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிறருக்கும் பயனளிக்கணும் என்ற விதத்தில் இதை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.